பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் பிதாவாக தேவனே, எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக உம்முடைய சொந்த குமாரன் ஆபரனுக்கு ஒப்பு கொடுத்தவரை நாங்கள் துதிக்கிறோம். குமாரனாக தேவன் எங்களுக்காக பாடுபட்டு சொந்த ஆண்டவரை ரத்தத்தினாலே கரையத்தினாலே எங்களை மீட்டுக்கொண்டு ரட்சித்தவருக்காக நான் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தாவியாக தேவனே, சகல பரிசுத்தத்துக்கு வழிநடத்தி ஆண்டவரை எங்களுக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறவரே, பிதாவாக தேவன் குமாரனாக தேவன் பரிசுத்தாவிய திரியேக நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் அருள் குடும்பத்தின் மக்களை ஆண்டவரே கடந்த ஆண்டவரை இந்த மாதத்தில் 2 மாதம் வழிநடத்தி இந்த 3ஆம் மாதத்திலே இந்த ஆண்டவர் கர்த்தருடைய நாளில் காலை நேரத்தில் உண்மை நாங்கள் நோக்கி கூப்பிட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை அற்புதங்கள் அதிசயம் செய்தவரை நாங்கள் நன்றி செலுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, பாடுகிற பாடல்கள் கேட்கின்ற சத்திய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்றியுடன் துதிக்கிறோம். ஐயா, எத்தனையோ கோயில் ஆலயம் இல்லாமல் இந்த நாட்கள் இருக்கின்ற சமயத்தில் எங்கள் ஆலயத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்களவா, எனவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, ராகம் முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிதாவாக தேவன் குமாரனாக தேவன் பரிசுத்தாவிய திரியேகராகிய ஆராதனை எடுத்து கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய பரிசுத்த பிள்ளைகள் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமைக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் பாமாலை 249 பாமாலை 249 நல் மீட்பர் பட்சம் எல்லும் ரட்சணை வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே. பாமாலை 249 பாமாலை 249 பாமாலை பாடி கர்த்தரை போற்றுவோம். No.
மூன்றாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். மூன்றாம் ஆராதனை முறை 22ஆம் பக்கத்தில் உள்ள அல்லது 2 போட்டிருக்கிற அந்த ஜெப பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். கடவுளை தொழுவோம். 22ஆம் பக்கத்தில் உள்ள 2வது பகுதி ஜெப குறிப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தமது ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுது. மகிமையும் கனமும் சமூகத்தில் உண்டு, வல்லமையும் மகத்துவம் ஸ்தலத்தில் உண்டு. நான் மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்கு சென்று சந்ததிக்கு நேராக விடுவேன். கர்த்தர் இளைச்சம் என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் ஜீவனானவர் யாருக்கு செய்யேன்? நமது பாவம் தக்கபடி அவர் நமக்கு செய்யாமல், நமது அக்கிரமத்துக்கு தக்கபடி அவர் நமக்கு சரி கட்டவும் இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுவேன், அவர் கிருபையும் அவ்வளவு பெரியது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு நித்திய செலுத்துவேன். ரட்சிப்பின் பாவத்தை எடுத்துக்கொள்வேன். என் கண்மலையும் என் வாயின் வாயிலும் சம்பிரதியாக இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோமா. எங்கள் பரமபிதாவாகிய சர்வ கடவுளே, உம்மில்தான் எங்கள் நெஞ்சம் இறைப்பாடுதலுக்கும் சமாதானத்தை பெறும். உம்மை தொழும் இந்நேரத்திலே உம்மை நீ வெளிப்படுத்த கெஞ்சுகிறோம். முதாளுக்குரிய வரங்களை எங்களுக்கு தாரும். அமைதியான தூய நேரம் எங்களுக்கு பரலோக காரியங்களில் பலனுண்டாக செய்யும். நீ செய்ய தந்துள்ள வேலையை நாங்கள் செய்து முடிக்க என்னை புதுப்பித்து பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவர்கிக்காக நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். எனவே நாம் நம்ம குறைகளையும் விடைகளையும் 24ஆம் பக்கத்தில் உள்ள 2ஆம் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். 24ஆம் பக்கத்தில் உள்ள 2ஆம் ஜெபம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலும் பெருகுற்றமாய் பாவம் செய்திருக்கிறோம் என்று பிதா மகன் பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமையுள்ள கடவுளை வேண்டுகிறோம். அதனால் எங்களுக்கு இறைவன் கொண்டாடுகிறோம். சர்வவல்லமையுள்ள கடவுளை இறங்கி எல்லா பாவங்களுக்கும் மன்னியும் நன்மையான அவற்றில் உறுதிப்படுத்தி விடுதலைப்படுத்தி நித்திய ஜீவனை அடைய செய்யும். எங்கள் ஆண்டவரே கிறிஸ்து மூலமாக வேண்டுகிறோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கசுக்கு மன்னிக்கிறதுக்கு உமக்கு சுவாப லட்சணமாக இருக்கிறதுனாலே எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாக சங்கினாலே நான் கட்டுள்ளாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமர்வோம். இன்றைக்குரிய வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். பக்கம் 707 707 பக்கம் 707
சங்கீதம் 62 நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். சங்கீதம் 62. சங்கீதம் 62 நாம் இருக்கிற இடத்திலே யாவும் சேர்ந்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 62. தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. மேலான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யும் ஆமென். தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதவர்கள், கொலையினால் பெருமை பாராட்டுதல்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையதே என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரே அவனவன் செய்யத்தக்கதாக பலனளிக்கிறேன் என்றார் என்பதை வாசிக்கப்பட்ட வேதவான் இதாயிற்று. தேவனை நமக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை நம்மை கண்மணியை போல கடந்த ஒரு வார காலமாக தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். எனவே அந்த கிருபைகளை நினைத்து ஜீவனை கொடுத்ததான தேவனுக்கு நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரிக்கும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக யாவருக்கும் தெரிந்ததான ஒரு ஜெபத்தை கொடுத்ததான ஒரு பாடல், யாவருக்கும் தெரிந்ததான ஒரு பிரபலமான ஒரு பாடல், என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் என்ற பாடலை வீடுகளில் இருந்து சத்தத்தை உயர்த்தி நம்முடைய கரங்களை தட்டி என் ஜெபத்தை தேவனாய் கர்த்தர் கேட்கிறார் என்ற சிந்தனையோடு கூட இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகளின் மேல் இருந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகளின் மேல் இருந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நடந்து சென்றாலும் வழியையால் நீங்கள் திகழ்ந்து நின்றாலும் தேவனாய் கர்த்தர் வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவிடையே வழிநடத்தும் தேவனை கரம் உறுதியோடு என்ற சிந்தனையோடு கூட இந்த சரணத்தை பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாங்கும் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாங்கும் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் தூங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் தூங்கவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து
கொண்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும் ஒன்றும் என்னை கலந்து வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலந்து வைக்க முடியவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. எங்கவற்றை கேட்கிறார் எனக்கு அருகிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். எங்கவற்றை கேட்கிறார் எனக்கு அருகிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடல்களையும் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், கடல் மலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. எங்கவற்றை கேட்கிறார் எனக்கு அருகிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். எங்கவற்றை கேட்கிறார் எனக்கு அருகிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அத்தி மரங்களில் இலைந்தாலும், திராட்சை செடிகளில் அடி அழிந்தாலும், தேசத்தை சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் எனக்கு கலக்கமில்லையே. கர்த்தர் கருணை என்னை தாக்குவதால் வருத்தமில்லையே என்று சொல்ல சிந்தனையோட பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அத்தி மரங்களில் இலையுதிர்ந்தாலும், திராட்சை கொடிகளில் கனியழிந்தாலும், அத்தி மரங்களில் இலையுதிர்ந்தாலும், திராட்சை செடிகளில் கனியழிந்தாலும், சுற்றி பஞ்சம் நேர்ந்த போது கலக்கமில்லையே, சுற்றி பஞ்சம் நேர்ந்த போது கலக்கமில்லையே. கர்த்தர் கருணை என்னை தாங்கும் வருத்தமில்லையே, கர்த்தர் கருணை என்னை தாங்கும் வருத்தமில்லையே. எங்கவற்றை கேட்கிறார் எனக்கு அருகிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். எங்கவற்றை கேட்கிறார் எனக்கு அருகிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். மலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகளின் மேல் இருந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகளின் மேல் இருந்தாலும் பயப்பட மாட்டேன். இயேசு எங்கவற்றை கேட்கிறார் எனக்கு அருகிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஆமென் தகப்பனே, எங்களை ஜெபத்தை கேட்டு ஆமென் தகப்பனே எங்களை பதில் கொடுக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, கண்மலையில் வைத்து எங்களை பாதுகாக்கிற அரணான கோட்டையை எங்களை சோதரிக்கிறோம் அப்பா. அலைகள் எங்கள் நேர்மைகள் மேல் வந்தாலும் தகப்பனே அஞ்சாதபடி தகப்பனே எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, மலைகள் எங்கள் மேல் விழுந்தாலும் தகப்பனே தேவனுடைய கர்த்தருடைய கிருபை நாங்கள் செய்கிற ஜெபத்தின் மூலம் தகப்பனே என் காக்கிறீர் என்பதை தகப்பனே இந்த பாடலின் மூலமாக தகப்பனே அறிந்து கொண்ட கிருபைக்காக சோதரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் வறண்ட நிலத்திலே நடந்து சென்றாலும் தகப்பனே உம்முடைய கிருபையானது எங்களை தாங்குகிறது, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கடந்த வாரத்திலே வறண்ட நிலத்திலே ஆமென் நடந்த காலங்கள் உண்டு தகப்பனே. அப்படிப்பட்டதான நேரத்தில் தகப்பனே நம்முடைய கரத்தை நீட்டி ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. வழியறியாமல் திகழ்கின்றதான எங்களை தகப்பனே ஆமென் வழி இதுவே நடவுகள் என்று சொல்லி வழி நடத்தி வந்த கிருபையை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறது தகப்பனே. உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதி வறுமைகளாம் நாங்கள் சோர்ந்து போன நேரம் ஆமென் எங்களை வாசல் கதவுகள் நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தகப்பனே எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நேரத்தில் மகனை கலக்காது திகழாது என்று சொல்லி தகப்பனே நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை எங்களுக்கு செய்து தகப்பனே
நினைத்த தகப்பன் நம் நன்றி வழியில செலுத்துகிறோம். வியாதியின் பிடியில சிக்கியிருந்தாலும் தகப்பன், வியாதியிலே தகப்பன் சுகத்தை தந்து எங்களை பலத்தை தந்து தகப்பன், நொந்து போயிருக்கிற எங்கள் இருதயங்கள் எல்லாம் காயங்களை எல்லாம் கட்டி தகப்பன் குணப்படுத்தி தகப்பன், சுகமாய் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து முடித்திருக்கிறோம் தகப்பனே. நீங்க நல்லவர் தகப்பன், நீ வாக்கு மாறாதவர் தகப்பன், நாங்கள் வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்கிற தகப்பன். வேண்டப்பட அப்படிப்பட்ட தகப்பன் நாமே இந்த வாரம் முழுவதும் வழி நடத்தினீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை போஷித்தீங்க, எங்களை தேவைகளை சந்தித்தீங்க, வேலைகளை செய்வதற்கு பலப்படுத்தீங்க, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தீங்க. எல்லா கொலை நோய்களுக்கும் பாதுகாத்து இப்பொழுது தகப்பனே ஒரு முக்கியமான பகுதிக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவனை கத்து நீர் பரத்திலிருந்து கொடுக்கலாம் வார்த்தைகளை கேட்பதற்கு தகப்பனே அவளோடு கூட காத்திருக்கிறோம். எங்களை செவிகளை பரிசுத்தப்படுத்துங்க, கேட்கிறதான எங்கள் செவிகளை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. சத்துருவான் கட்டி இருக்கிறதான கால்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதான சத்துருவான் கட்டி இருக்கிறதான செவிட்டின் ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்திலே துரைக்கப்படுவதாக. இந்த வார்த்தையோடு இந்த இடத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தையோடு அக்கினி மயமாய் எல்லா இல்லங்களுக்கும் கடந்து செல்லட்டும். சம்பட்டியுள்ள வார்த்தையை கடந்து செல்லட்டும். எங்கள் இறுதிகளை பிளக்கிறதான வார்த்தைகள் கடந்து வரட்டுமா? எங்கள் இறுதிகளை சீர்படுத்துவதான வார்த்தைகள் கடந்து வரட்டுமா? ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் கடந்து வரட்டும். எங்கள் குடும்ப அசமயத்தில் போடுதான் செபிக்கிறோம். உங்கள் வசனத்தினாலே எங்களை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை அமிர்தமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சாபமும் ஆசீர்வாதமும். இந்த நாளின் தேவனின் கடந்த நாளிலே நியாய தீர்ப்பு. கொரோனா ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கலாம், ஆனால் அது முற்றுமுடிய நியாய தீர்ப்பு அல்ல. எனவே நறுமண கர்த்தருடைய பிள்ளையே, நியாய தீர்ப்பு வருகிற நாட்கள். எனவே நாம் நடைமுறையிலும் செயல்முறையிலும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்முடைய நினைவிலே நாம் நடக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல காரியமானாலும் சரி, நாம் துக்கிரிகளமானாலும் சரி, நாம் நியாயத்திற்கப்பட கடவோம். யாவரும் நியாயஸ்தலத்தில் நாம் இருக்க வேண்டும். எனவே அவ்விதமான நினைவோடு நாம் இந்த உலக வாழ்க்கை நடத்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்று தேவன் கொடுத்த செய்தியின் தலைப்பு சாபமும் ஆசீர்வாதமும். சாபமும் ஆசீர்வாதமும். யாவரும் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 264ஆம் பக்கம், 263ஆம் பக்கம். எல்லோரும் இந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் தான் இந்த செய்தி இருக்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் உபாகமம் 30 19 20 நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால்
நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படியாக நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபு கொடுப்பேன் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உன் ஜீவனும் சாபம் என்பது ஒரு கொடிய தீய வல்லமை. உலகத்தின் ஆசீர்வாத வல்லமை எப்படியோ அப்படியே சாபம் என்பது ஒரு கொடிய வல்லமை. அதற்கு வல்லமை, கொடிய வல்லமை சாபம். வெள்ளி சூரியன், செய்வினங்கள், மந்திரங்கள் ஆகியெல்லாம் தீமை வல்லமைகளாகும். சாத்தானின் வல்லமையானது கொடுமையானது. சாத்தானின் வல்லமையானது கொடூரமானது. ஜனங்களை ஆசை காட்டி மோசம் போக்கி ஈவு இரக்கம் இன்றி நரகத்திற்கு இழுத்து செல்லும் வல்லமை சாத்தானுடைய வல்லமை. ஜனங்களுக்கு ஆசை காட்டுவான், மோசம் போக்குவான், ஈவு இரக்கம் இல்லாம நரகத்துக்கு இழுத்து செல்கிற சக்தி சாத்தானுடைய சக்தி. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இது ஆளுகின்றன. இந்த கொடிய அந்தரங்கள் அநேக குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. சாத்தானுடைய வல்லமை குடும்பத்திலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். ஆண்டவரும் அறிவார், சாத்தானும் அறிவார். வேதத்திலே ஆசீர்வாத வார்த்தை 410 முறை வருகிறது. சாபம் என்கிற வார்த்தை 275 தடவை வருகிறது. ஆசீர்வாதம் என்ற பதம் வார்த்தை 410 முறை வேதத்தில் இருக்கிறது. சாபம் என்ற வார்த்தை வேதத்தில் 275 இடத்தில் இருக்கிறது. எனவே பல வீடுகளிலே இந்த சாபத்தினால் சீரழிந்து போய்கொண்டு முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். எல்லா கஷ்டங்க, நஷ்டங்க, கடன் தொல்லைங்க, அகல மரணம், புத்தி சுவாமியான பிள்ளைகள், ஒரு மனிதன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாபத்துக்கு ஒரு அறிகுறி. ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தின் விளைவினால் தனக்கு தனி சாபங்களை வரவேற்றுக் கொள்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தினால் அதன் விளைவினால் தனக்குத்தான் அனுபவிக்கும் சாபத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். தன் பிள்ளைகளுக்கும் அடுத்த பிள்ளைகளுக்கும் சாபத்தை விட்டு போகிறான். அருமையான சகோதரி, சில சாபங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டு கடந்து வருகின்றன. நம்ம செய்கிற நல்ல கையம் ஆனாலும் சரி, நம்ம செய்கிற தேவனுக்கு விரோதமாக நீ செய்து உன்னை மட்டும் தாக்காது, உன் மகளையும் தாக்கும், உன் பேர பிள்ளைகளையும் தாக்கும், உன் பேர பிள்ளைகளே தாக்கும். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கடந்து வருகிறது. இதனால என்னன்னா, ஒன்று அறியாத பாவமற்ற குழந்தைகள் முற்பிதாக்களின் சாபங்களை தொய்ந்து வேதனைப்படுகின்றன. ஒன்றும் அறியாத பாவமற்ற குழந்தைகள் முற்பிதாக்கள் செய்த சாபங்களால் தொய்ந்து போய்கின்றன, வேதனைப்படுகின்றன. எவ்வளவு சம்பாதித்தாலும் கடந்தாயா, நாங்கள் என்ன முயற்சித்தாலும் முடியலையா, எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்குவதில்லையா இந்த மனம் சோர்வு சொல்லுகிற எத்தனையோ பேர். என் பிள்ளைகளுக்கு என்ன சாபமோ தெரியலையா, பிள்ளைகள் சரியா படிக்கல, வேலை கிடைக்கல, இந்த சாபம் எப்போ தொலையும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று அங்கலாய்க்கிற குடும்பங்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்னுமே அப்படி இருக்கிறது. நறுமண கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதன் எவ்வளவு சாபமா இருக்கிற அந்த வெளித்தோற்றத்திலே தெரியாது. அவன் எவ்வளவு சாபமா இருக்கிற அந்த வெளித்தோற்றத்திலே தெரியாது. எதிர்பாராத வேலையிலே சாபங்கள் தாக்கப்படும் போது
ஐயோ என்ன சாபமோ தெரியவில்லையே என்று ஜனங்கள் தவிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். என் ஜனங்கள் ஓசியாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஓசியாவின் புஸ்தகத்தை ஓசியா 4:6 ஓசியா 4:6 நாம் வாசிப்போம். ஓசியா 4:6 விதமாய் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசரனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்கரமாயிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ அறிவை வெறுத்தாய், ஆண்டவரை வெறுத்தாய், ஆகையால் நீ ஒரு ஆசரனாய் இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எசேயா 5:13 கூட இந்த கருத்தை சொல்லும். நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பெயரை நெகேமியா சூட்டியிருக்கிறார். என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனே, என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனே என்று நெகேமியா ஆண்டவருக்கு நல்ல பட்டத்தை கொடுக்கிறார். நெகேமியா 13:2 சரி, என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனே என்று நெகேமியா 13 சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நெகேமியா 13:2 நீங்க குறிச்சு வச்சுக்கணும். சும்மா செய்தி கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துல போயிடும். சாத்த எடுத்து வாங்க, அதை நீங்க குறிச்சு வச்சுட்டீங்கன்னா நாளை நீங்க வேதத்தை ஆராயும், தியானம் செய்யணும், படிக்கலாம். இந்த செய்தி 20 நிமிஷத்துல செய்தினா எனக்கு கொடுக்க முடியாத நேரத்தில் நான் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை நாளைக்கு நீங்க அந்த வசனத்தை நீங்க எடுத்து கொடுத்து வச்சுட்டீங்கன்னா ஞாபகத்தில் வரும். பள்ளிக்கூட பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குறான்னா அவன் டீச்சர் சொல்ல குறிப்பிடுப்பான். இன்னொரு பார்த்துக்கலாம், நாளைக்கு 30 மார்க் எடுப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என் சகோதரனே நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீ தேவனை மறந்தால் உன் பிள்ளைகளை மறப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் என்ன சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வைக்கிறதா பரவாயில்ல, சாபத்தை வச்சிடாதீங்க. ஆசீர்வாதம் வைக்கிறதா பரவாயில்ல, அவன் தலையெழுத்து. ஆனா சாபத்தை வச்சு போயிடாதீங்க. நான்காம் நீ செய்யறது நான்காம் உன் பிள்ளைகிட்ட பங்கனை வாங்குவாங்க, ஒரு பேர பிள்ளைகிட்ட ஆண்டு பதில் வாங்குவாங்க. வேதம் சொல்லுகிறது. அநேக குடும்பத்தில் நான் காண்கிறேன், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. எனவேதான் உபாகமம் 23:5 என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? உபாகமம் 23:5 குறித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க குறிச்சு கொள்ளுங்க. 23:5 நீ உன் தேவனாய கர்த்தர் பிள்ளையாவுக்கு செவி கொடுக்க சித்தம் அல்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன் மேல் அன்பு கொடுத்தபடினாலே உன் தேவனாய கர்த்தர் இந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக பண்ணினார். ஒருத்தர் தாயா முடியும் உன் சாபத்தை ஆசீர்வாதமாக்க, உன்னாலே முடியாது, யாராலே முடியாது. வேதம் சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். சாபத்தில் அமர்ந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, கண்ணீர் விட்டால் பார்த்தார், கவலைப்பட்டால் பார்த்தார், ஆண்டவரிடத்தில் வாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், உனக்கு தெரியும் என்ன சாபம் என்று. அதை ஆசீர்வாதமாக மாறப்படுவார் என்று உபாகமம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் சாபம் என்று பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் சாபம் என்று பார்க்கலாமா? மல்கியா 3:8
தசம பாகம் செலுத்தாதவர்கள் சாபமானவர்கள். மல்கியா 3:8 வசனத்தை குறித்து கொள்ளுங்க. மல்கியா 3:8 தசம பாகத்தை செலுத்தாதவர்கள் சாபத்துக்குரியவர்கள். மார்க் 11:21 கனி கொடாதவர்கள், ஆண்டவருக்கென்று கனி கொடுக்காதவர்கள், ஆவிக்குரிய கனி கொடுக்காதவர்கள் சாபமானவர்கள். மார்க் 11:21. எரோமியா 48:10 கர்த்தருடைய வேலை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாங்கள் அசதியா இருந்தா நாங்கள் சபிக்கப்பட்டவங்க. கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவங்க. எரோமியா 17:5 கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ளவர்கள், கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ளவர்கள் சாபமானவர்கள். வசனம் இருக்கா? எரோமியா 17:5. 1 கொரிந்தியர் 16:22 கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதவர்கள் சாபமானவர்கள், கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதவர்கள் சாபமானவர்கள். அது 1 கொரிந்தியர் 16:22 இருக்கிறது. வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனுக்கு சாபம். வேற பிரசங்கம்னா கலாத்தியர் 1:1 8-9 வசனத்துல வேறொரு சுவிசேஷம்னா இந்த யெகோவா விட்னஸ், இவங்க குமாரனே இல்லை பிதாதான் சொல்லுவாங்க. இப்படி வேறொரு சுவிசேஷத்தை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்களால் சபிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்கிறது. எனவே எல்லாரும் சகோதரர் யாரெல்லாம் சாபமானவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, குறிச்சிட்டீங்க. இதில் உங்களை லிஸ்டில் நீங்கள் இருக்கீங்களா? அந்த சாபத்தை கருத்து மாற பண்ணுவாங்க. சாபம் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. எரிகோ பட்டணம் பார்த்தா அந்த சாபத்தினா இருந்தது, ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அந்த தேசம் சாபமாக இருந்தது, தேவன் சபித்தார். ஆனால் அந்த பொருட்கள் எல்லாம் சாபமாக இருந்தது. ஒன்று அந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் செய்கிற குடும்பம் அத்தனை சாபமாக மாறும். ஆனால் எல்லாம் ரட்சிப்படையணும். ஒரு சாத்தான் ஒருத்தனை வச்சு குடும்பத்தை கீழே தள்ளிடுவான், சாபத்தை போடுவான். எல்லாமே போனாங்க இருந்தாங்க. ஆகார் என்றவன் என்ன பண்ணா, அந்த பொருளை எடுத்துக்கிட்டான், சில பொருளும் வெளியே எடுத்துக்கொண்டு போய் எடுத்துக்கிட்டான். அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆகான்னு சொல்ல இஸ்ரவேல் பாவம் செய்தார் என்று கல்லெறிந்து கொன்றாங்க. சாபத்திற்கு பரிகாரி கல்லெறிந்து கொன்றாங்க. நறுமண சகோதரே இதையும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். விசேஷமான சாபங்கள் 8 வகையாக பிரிக்கலாம். 8 வகையாக நம்ம பிரிக்கலாம். சாபத்தை விசேஷமான சாபங்களை 8 வகையாக பிரிக்கலாம். 1 தேவனிடத்தில் வரும் சாபங்கள், 2வது நியாயப்பிரமாணத்தை மீறும் போது வருகிறது. அதாவது ஆண்டவருடைய கட்டளை கற்பனையும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மீறும் போது சாபம். ஞாயிற்றுக்கிழமை யாருடைனாலே கற்றுடுங்க. அந்த நாளை நீங்க வேலை செய்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தா நீங்க நினைச்சுக்கலாம் அது சாபம். நியாயப்பிரமாணத்தை மீறும் போது வருகிற சாபங்கள், மனிதனை சபிக்கும் சாபங்கள். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ யாரை சபிக்கிறீங்களோ நான் அவங்கள சபிப்பேன். மனிதர்கள் சபிக்கும் சாபம். பிள்ளையர் சூனியம் ஏவுதனால் வரும் சாபங்கள், 5 முற்பிதாக்களிடத்திலிருந்து தலைமுறையாக வரும் சாபங்கள். ஒரு குடும்பத்தில் பார்த்தா குழந்தை இருக்காது. அந்த குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஐயா 45 வயசுல குடும்பத்தில் ஆண்கள் 45 வயசுல சாகுறாங்கன்னு சொன்னா அந்த முற்பிதாக்கள் அவங்க மாமனார் அப்பா ஏதாவது செஞ்சிருக்கிறது தான் அந்த சாபங்கள் வரும்.
முற்பிதாக்கள் இடத்துல தலைமுறை தலைமுறையாக வரும் சாபங்கள். இந்த சாபங்கள்லாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு, ஏன்னா அந்த சாபத்தை யார் மாற்ற முடியும்? பாகம் சொல்லுது, இந்த சாபத்தை மாற்றக்கூடியவர் ஆண்டவர். எனவே உங்க சாபம் உங்களுக்கு ஐயா தெரியாது. இது அப்பா அம்மா தாத்தா பாட்டி செஞ்சிருப்பாங்க, இது நீங்க அனுபவிச்சிருக்கலாம். அப்ப இது தெரிஞ்சுட்டு நீங்க ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்கள் சாபங்கள் மாறும். தங்களே மேல் வழியை ஏற்றுக்கொள்ளும் தங்கள் மேலேயே சாபத்தை ஏற்றுக்கொள்வது. 28 வயசு ஒரு கவர்மெண்ட் ஆள் இறந்துட்டாரு, ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க. நான் சொன்ன ஹார்ட் அட்டாக்லாம் இருக்காது, நான் குடிக்காரனான்னு கேட்டேன். ஆமாயா என்று சொன்னாங்க. தங்களே வரித்து குடிக்கிற அவன் போயிட்டான். அதுக்கு நான் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெஞ்சாதி இருக்கிறாங்க. அவன் மண்ணுக்கு போயிட்டான். ஒரு குளிச்சா கவர்மெண்ட் காசு குளிச்சா வெறிச்சா போயிட்டான். இன்னைக்கு பாவம் அந்த பிள்ளைங்க 2 பேரும் இந்த மனைவி யாரும் தான் காப்பாற்றுவாங்க? தங்கள் மேலேயே வருவித்துக் கொள்கிற சாபங்கள், வாயின் வார்த்தையினால் சாபங்கள். ஏதாவது வாயின் வாய்ப்புன்னு சொல்லுவாங்க, வாயின் வார்த்தையினால் சாபங்கள். 8 பிசாசுக்கு ஒப்பு கொடுப்பதனால் வருது சாபம். பிசாசு கூட இருக்கிறதுனால, பிசாசு கூட ஐக்கியமா இருக்கிறதுனால, பிசாசுக்கு நீங்க ஒப்பு கொடுத்ததுனால அவனாலே வருவது சாபம். இது 8 சாபங்கள் உண்டு. எனவே அநேக குடும்பங்கள் நான் பார்க்கிறேன். என்னோட குடும்பத்தை நான் பார்க்கும் பொழுது, ஐயா 45 வயசுலேயே மச்சானங்களாக இருந்துட்டாங்க. இவர் என்னுடைய கணவர் என்ன நிலமாவா நினைக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, அவரை ரட்சிப்பிட கொண்டு வாங்க, அதை அவர் பாதுகாப்பு. நம்ம பிள்ளை சுனியில் ஒன்று எடுக்க முடியாது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, ரட்சிப்பிட கொடுங்க, உங்களே நீங்கள் கொடுங்க. உங்கள் தேவன் சொல்லியிருக்காங்க சாபத்தை மாற்ற முடியும், அவனால் தான் முடியும். ஒரு ஆலயத்துக்கு வாங்க, ரட்சிப்பில் இருங்க, அபிஷேகம் பெறுங்க, ஊழியத்தை செய்யுங்க என்று நான் சொன்னேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அநேக குடும்ப சாபங்கள் இருக்கு, நான் பார்த்துருக்கிறேன். சும்மா நடிப்பாங்க, அந்த சோக கட்டி ரொம்ப இருக்கும். ஏன் தெரியுமா? பெற்றோராகி நாம் தவறுகின்ற பொழுது அது நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நீ தவறுனா நிச்சயம் பிள்ளை அந்த சாபத்தை தவறுதான் செய்ய, அந்த பிரயோஜனம் இல்லை. அனுபவிச்சுதான் ஆகும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகும். நீ லவ் மேரேஜ் கட்டிட்ட, உன் பிள்ளை லவ் மேரேஜ் தான் போகும். நீ வாழ்க்கையில ஞாச வாசலுக்கு விடைபெடுத்து போற, உன் பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்குது, அதுல அப்படிதான் போகும். அழுது பிரயோஜனம் இல்லை, கண்ணீர் நடிச்சதான் பிரயோஜனம் இல்லை. திருத்தம் அநேக குடும்பம் நான் பார்த்துருக்கேன். அன்னூரில் ஒரு குடும்பம் பார்த்தா 4 சகோதரிகள், அங்கே ஒருத்தர் படுத்திருப்பாங்க, இங்கே ஒருத்தர் படுத்திருப்பாங்க, இங்கே ஒரு படுத்திருப்பாங்க, எல்லா கை காலம் எல்லாம் படுத்திருப்பாங்க. இப்படி சாபம். ஆனால் அநேக குடும்பங்கள் சாபங்களும் விடுதலை பெற்று இன்னைக்கு சந்தோஷமா ஊழியத்தை செய்து அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் அந்த சாபத்தை மாற்ற முடியும். அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெறணும்னா சாத்தானுடைய அபிஷேகம் இருக்கும். உங்களுக்கு தேவனுடைய அபிஷேகம் இல்லைன்னா சாத்தானுடைய அபிஷேகம் தான் இருக்கும். அப்ப சாபம் இருக்க தான் செய்யும். நீ கண்ணீர் விட்டுட்டே இருந்தாலும் சரி, நீ எத்தனை ஊழியக்காரருக்கு எழுதி போட்டிருந்தாலும் சரி, அந்த சாபத்தை யாரும் மாற்ற முடியாது. எத்தனை ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள விட்டாலும் சரி, ஆண்டவரை சமஸ்காரம் அந்த ஊழியக்காரன் வந்து நான் ஆசீர்வாதம் கொடுத்துட முடியுமா? நினைச்சுப்பா சகோதரா, சகோதரி. எனவே ரொம்ப உலக வாழ்க்கையில முட்கள் நடக்கிற வாழ்க்கை மூலம் வாழணும். நறுமண கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவன் கொடிய பாவத்தினாலும் மீறினாலும் வருகிற சாபங்கள் தண்டனை. இது தண்டனை. சாபங்கள் சொல்றது தண்டனை. ஒரு
கொடிய பாவத்தினால நீ செய்த மீறலினால நீ மட்டுமில்ல உன் சாபம் உன்னையும் உன் பிள்ளையை தொடர்ந்து வரும். அதான் நான் சொல்கிறேன், அன்றைக்கே சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வச்சுட்டு வேணாம், சாபத்தை வச்சுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி. விக்கிர ஆராதனை, விபச்சாரம், பிள்ளை சூனியம் செய்தல், கொலைகள், நம்பிக்கை துரோகங்கள் போன்றவை சாபங்கள் கொண்டு வருகிறவர்கள். விக்கிர ஆராதனை, விபச்சாரம், பிள்ளை சூனியம், கொலைகள், நம்பிக்கை துரோகங்கள் போன்றவை சாபை கொண்டு வருகிறது. அவர் கிராமத்துக்கு போய் போகும்போது, ஐயா அந்த குழந்தையே இந்த அம்மாவுக்கு நிற்கிறது இல்லை, இந்த குழந்தைய நீங்கள் அந்த அப்பாவுக்கு நிற்கிறது இல்லை என்று சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க சொல்லிட்டு அதே சொன்னாங்க, ஐயா அவங்க சொல்கிறது யாருக்கும் சொல்லாதீங்க, சொல்லுங்கம்மா, இந்த சகோதரி வாலிப பிள்ளையாக இருக்கும்போது அநேக விபச்சாரத்தை உட்படுத்திச்சாங்க. இன்னைக்கு எப்படியோ ஒரு கல்யாணம் நடந்துருச்சியா, ஆனால் அந்த குழந்தைக்கு யாரும் குழந்தை கொடுக்கறது இல்லையா, சாபத்தில் இருக்கிறாங்கய்யா. அது சொன்னாங்க, ஐயா இந்த பொண்ணு வாலிப பெண்ணாக இருக்கும்போது விபச்சாரத்தில் ஈடுபட்ட அநேக வாலிபலை நரகத்துக்கு தரணுமையா என்று சொன்னாங்க. உண்மை சாபம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் சாபம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள். விற்கிறதுக்கு படைக்கப்பட்டதை நாம் ருசிக்கப்படாது. லஞ்சம் வேண்டாத பணத்திற்கு நான் ஆசை வேண்டாம் வேண்டாம் சொல்ல ஆசீர்வாதம் ரொம்ப ஆசீர்வாதம். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையே, இந்திய தேசத்தை பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இந்த இந்திய தேசம் மிஷனரியாய் வந்த யார் மிஷனரி வந்தாங்க? தோமா வந்து கூட இன்னும் கட்சிக்குள்ள வராம இன்னைக்கு கொரோனாவோட தேர்தலுங்க இந்தியா 3வது இடம். 2000 ஆண்டுகள் முன்பாக ரத்தம் தெளிக்கப்பட்ட ஆண்டவருடைய ரத்தத்தை தருகிற இந்திய எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவதானே, உத்தரப்பிரதேச மாநிலம் செபிங்க, அங்கே ஊழியர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு, சிறை பிடித்துக் கொண்டு ஊழியத்துக்கு தடை செய்து கொண்டு விக்கிரத்தை கல்லும் மண்ணும் வழங்குறவன். ஆனால் மெய்தேவனை அவன் கோயிலை இடிச்சுட்டு அவன் ஊழியக்காரர்களை சிறைப்பிடித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் நான் பார்க்காம இருப்பாரா? வேத ஆண்டவர் நான் சொன்னாரு, என் பிள்ளைகளை தொடுகிறவன் கண்மணியை தொட்டுகிறவன். 2000 ஆண்டுகள் கூட இந்தியா நாட்டில் ரட்சிப்புக்கு வரவில்லையே. சகோதரனே சகோதரி, நானும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தமிழ்நாடு ரட்சிப்புக்கு வரவில்லையே, நம்முடைய பல்லடம் ரட்சிப்புக்குள்ள வரவில்லையே, நம்முடைய இந்த தேசம் ரட்சிப்புக்குள்ள வரவில்லையே. காரணம் தெரியுமா? ஆண்டவருடைய சாபம். அதை மாற்ற உன்னாலே என்னால்தான் முடியும். சகோதரனே சகோதரி, யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு. யாத்திராகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோமா? யாத்திராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது? யாத்திராகம 20:5 என்ன சொல்கிறது? பிதாவுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டு விசாரிக்கிறவர். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் கேட்கிறவர். 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொடுக்கிறவர்களுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கணும், வசனத்தை நல்லா படிக்கணும், சாபத்தில் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கணும். வசனம் தான் உங்களை ஆசீர்வாதமாக்க முடியும். தேவன் தான் ஆசீர்வாதம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆண்டவருக்கு அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொள்வதற்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வான். 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வான். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொள்வதற்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.
ஆண்டவரே, இன்று உங்கள் பாவ வாழ்க்கை விட்டு விலகுங்க, கண்ணீரோட மனம் திரும்புங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பக்கமாய் திரும்புங்க, அவருடைய கிருபை பக்கமாக திரும்புங்க. இப்பொழுதும் ஜெயம் அளிக்கிற கிறிஸ்து ரத்தம் உண்மையில் தெளிக்கப்படுவதாக, அவர் முழுமுடியில் சுட்டப்பட்ட ரத்தம் உன் குடும்பத்தின் மேல் தெளிக்கப்படுவதாக. சாபங்கள் முறிக்க ஆண்டவர் உங்கள் அருகில் நின்று ஆசீர்வதிக்க இருக்கிறார். சாபங்களை முறிக்க ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். எனவேதான் 3 யோவான் 1 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாம் வாழ்க்கை சுகமாக இருப்பார் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:3, இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது, உங்களை மேற்கொள்ளாது. ஆசீர்வாதம் தேவன் உங்களை வாசம் பண்ணுவார். இனிமேல் சாபம் உங்களை மேற்கொள்ளாது. தேவ பிள்ளையே, சாபங்களை முறித்து போடுகிற ஆண்டவர், சாபங்களை முறித்து போடுகிறார் ஆண்டவர். விசுவாசத்தோடு நன்றியோடு ஸ்தோத்திரிப்பீங்களா? குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலாக்குகிறபடியா நீங்கள் மெய்யாகவே விடுதலாவீர்கள். தேவ பிள்ளைகளே, சாபங்களை முறித்து போடுகிற ஆண்டவர், விசுவாசத்தோடும் நன்றியோடு அவர் ஸ்தோத்திரிப்பீங்களா? குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலாக்கிறபடியா மெய்யாகவே விடுதலாவீர்கள். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள். சாபம் இயேசு கிறிஸ்துவினாலே விடுவிக்க முடியும், ஒரு சாபம் வராது. எனவேதான் மத்தேயு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25 நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்ன சொல்றது? அப்பொழுது ராஜா தன் வலது பக்கத்தில் இருப்பதை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆய்வு பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தன் வலது பக்கத்தில் இருப்பவர்களே, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆய்க்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 41ஆம் வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காகவும் அவர் தூதர்களுக்காக ஆய்வு பண்ணப்பட்டிருக்கிற நெத்தி ஆக்கினைக்கு போங்கள். 34ஆம் வசனத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாங்க, ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க, உங்களுக்காக உண்டாக்கப்பட்ட தேவ ராஜ்யங்களுக்கு சொன்னார். ஆனால் 41 என்ன சொல்றாரு? என்னை விட்டு சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு போங்க, உங்களுக்காக பிசாசுக்காகவும் தூதர்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நித்திய அக்கினிக்கு போங்க என்று சொல்கிறார். நரிமன கர்த்தருடைய பிள்ளையே, நீ சாபத்தின் பிள்ளையா ஆசீர்வாத பிள்ளையா? அது உன்னிடத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி ரத்தம் சிந்தினார் என்றார், அது உன்னை ஆசீர்வதிக்கிறார். சகல பாவத்தை போக்குவதற்காக வானத்தை பூமியில் அவர் ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தம் உண்மை தெளிக்கப்படுவதாக, அவர் ரத்தம் உன் குடும்பத்தின் கிரீடத்தில் சூட்டப்பட்ட ரத்தம் உன் குடும்பத்தில் தெளிக்கப்படுவதாக. சாபத்தை முறிக்கிற ஆண்டவர் உன்னிடத்தில் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே சாபத்தை ஆசீர்வாதமாக்கும் என்று கேட்கிறீர் என்றார். இந்த ராத்திரி நேற்று ராத்திரி சாபமாயிருந்தாய், இந்த ராத்திரி நீ ஆசீர்வாதமாயிருப்பார். இன்றே ரட்சணினார், இப்பொழுதே ரட்சணினார். தீராத பாவம் வியாதியையும் மாறவ உங்கள் வேதவினமும், தீராத பாவம் வியாதியையும் மாறவ உங்கள் வேதவினமும், குருசில் சுமதில்
தீர்த்தார். காயங்களானே குணமடைய வருவாய் தருணமேதுவே. அலையேற்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவனே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயத்திடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயத்திடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே வருவார் தருணமிதுவே. அலையேற்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவனை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உண்மை ஜீவன் புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே. அலையேற்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவனே. கர்த்தர் தாமே சாபத்தை ஆசீர்வாதமாக்குகிற என் நல்ல கர்த்தாவே, சாபத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள் இந்த ராத்திரியிலேயே ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய நாதர் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தவான்களை கண்டு பிறந்தார். ஒரு ராத்து காலத்தில் பாடப்பட்டு சிலரைந்து மறுத்து அடக்கினார். மூன்றாம் நாள் மறுத்தல் எழுதினார். பரமடத்து ஏறி சர்வ பிதாவாகிய தேவன் வளர்ந்து வச்சிருக்கிறார். அவருடைய உயிரோடு வந்து நாத்திகருவார். பரிசுத்தவான்களை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் வருஷங்கள் ஐக்கியமும் அவமன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இவ்விதமான பட்டியல் எழுத்திருக்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சுவராக அமர்வோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாவரும் அறிந்த இந்த கொரோனா நாள் உலகம் பாதிக்கப்பட்டிருக்கிற கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நன்றாக செவியுங்கள். ஆலயங்கள் அது சீக்கிரத்தில் திறக்கப்பட உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் கமிட்டி கூட்டினோம். அந்த கமிட்டியின் முடிவுகளை நாங்கள் எடுத்தோம். அதாவது இந்த எதிர் வருகிற ஆகஸ்ட் மாதம் சுமார் 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. ஏனென்றால் நம் பக்கத்தில் இடம் வாங்குவதற்காக நகை கொடுத்தவர்கள் இந்த நகை வேண்டும் என்று கேட்கிறார்கள். சுமார் 2 லட்சம் பணம் தேவையாக இருக்கிறது. ஆனால் பேங்கில் பணம் எதுவும் இல்லை. அவர் கடனை நடத்தி விட்டபடினாலே பேங்கில் பணம் இல்லை. எனவே தயவு செய்து உங்கள் சந்தாக்களை, அதாவது கமிட்டியார் என்ன சொல்லி கமிட்டியார் முடிவெடுத்திருக்கிறோம், அட்வான்ஸாக 1 வருஷ சந்தாவை அட்வான்ஸாகவே முன்பாகவே நாங்கள் கொடுக்கிறோம் என்று கமிட்டியார் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கமிட்டியாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனவே உங்கள் சந்தாக்களும் உங்கள் காணிக்கைகளும் தசம் பாகங்களை நீங்கள் தவறாமல் செலுத்தும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எதிர் வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 7:30 மணி வரை பல்லது ஜான் சர்ச்சில் நான் இருப்பேன். அச்சமயத்தில் நீங்கள் ஜெபத்துக்கு வரலாம். மற்றும் இந்த காணிக்கை பாக்கி இருக்கிறவர்கள், சந்தாக்கள் இருக்கிறவர்கள் தயவு செய்து நீங்கள் இந்த சந்தாக்களும் 7 பாக்கியும் கொடுத்தால்தான் இந்த 2 லட்சத்தை நாம்
கட்டி முடிக்க முடியும் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்கிறேன். ஆனால் என்ன சொல்வது மிக கடினமாக எனக்கு இருக்கிறது. எல்லா கஷ்டத்தில் நாம் இருக்கிறோம், எல்லா ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவருடைய காரியத்துக்காக செய்யுங்கள். ஏனென்றால் அந்த ஆலயம் முடிக்கப்பட்டிருக்கிறது என்று கடந்த நாள் செய்தியில் நெகேமியா பாரப்பட்டதினாலே, ஆலயத்தில் பாரப்பட்டதினாலே நெகேமியா பார்த்து கர்த்தர் சொன்னார், பரலோகத்தின் தேவனானவர் உன் காரியத்தை கூடி பண்ணுவார். சகோதரா, தசமபாகத்தை நீங்கள் பார்த்தோம். சாபத்தில் ஒரு சாபம் என்னன்னா, தசமபாகம் கொடுக்காதது சாபம். நான் சொல்லி வேதம் சொல்றது, தசமபாகம் நான் கொடுக்கணும். தசமபாகம் கொடுக்காத கொடுப்போம் சாபமானவங்க தான். அது ஆலயத்தில் கொடுக்கணும், வேற எல்லாம் கொடுக்கக்கூடாது. என் தொழுதுகிற ஆலயத்தில் நீங்கள் கொடுக்கணும். அருமையான சகோதரி சகோதரி, தசமபாகம் கொடுக்குறவங்க, ஏழை பாக்கி உள்ளவங்க காணிக்கைகளை தயவுசெய்து நான் செக்ரட்டரியை சொன்னார், அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கமிட்டியார்கள் கொஞ்சம் வசூல் செய்து கொடுப்பீர்கள் என்றால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். செயலாளர் அவர் உங்களுக்கு அந்த முன்னேற்ற காரியங்களிலே அவர் உங்களுக்கு உங்களோட பேசுவார், அவர் அந்த காரியத்தை எடுத்து செய்வார். நீங்கள் இருக்கிற இடங்களிலே அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல நம்ம ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 5லிருந்து 6 மணி வரை ஒவ்வொரு வீட்டு ஜெபம் நடக்கும். உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் பொறுப்பாக இருப்பீங்க. இந்த ஜெப குழு எப்போ வராங்கன்னா, ஆலயத்துக்கு எப்போ வராங்கன்னா முடிவு ஜெபம் நடக்கும். அன்னைக்கு நம்ம அந்த ஜெபக்குழுவில் இருக்கிறவங்க அதில் வந்து கண்டிப்பாக கமிட்டி அங்கத்தினர்களும் இந்த ஜெபக்குழுவினர் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இனிமேல் நாட்கள் செல்லாது, இனிமேல் நாட்கள் செல்லாது. நாட்கள் செய்திங்க கேட்க 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 கேட்கிறோம். ஜனவரி மாதம் 1 கோடி பேர் கொரோனாவோட பாதிப்பாங்களாமா. எனவே இதெல்லாம் கேட்கின்ற பொழுது இனிமேல் நாட்களும் செல்லாது. இருக்கிற நாட்களை தேவனுக்கு நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சிருங்க. பாண்டு கட்டின வீடும் இளப்பொருளும் எல்லாம் விட்டுட்டு தான் போகணும். ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யாமல் ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஆண்டவர்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறார்னா அவன் ஊழியத்துக்கு கொடுக்கணும். அப்படி ஊழியத்துக்கு கொடுக்காம இருந்தால் அது ஒரு சாதனை. அறிந்து நீங்கள் நான் வெள்ளிக்கிழமை ஜான் சர்ச்சில் பல்லடம் ஜான் சர்ச்சு, நம்முடைய ஜான் சர்ச்சில் 4 7 மணி வரை இருப்ப காணிக்கைகள் கொடுக்கலாம். நீங்கள் வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு, அதாவது நம்முடைய மகாலட்சுமி நகர் ஆலயத்தில் காலை 10:30லிருந்து 1:30 மணி வரை 2 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும். எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 2 மணி வரை இங்கு உபவாச ஜெபம் நடைபெறும். அதில் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஆராதனையிலும் பங்கு பெறும்படி அந்த தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம், பட்டணத்துக்காக நாம் ஜெபிப்போம், முஸ்லிம்களுக்காக நாம் ஜெபிப்போம், அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். எனவே இதை நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். அதில் நீங்கள் பங்கு பெறும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இந்த நாளில் நாம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். இந்த தேசம் பாழாக்கி கொண்டிருக்கிறது. நான் செய்தியில் சொன்னேன், இது 2000 ஆண்டுகள் ஆகி கூட இந்திய தேச ரட்சத்தில் வரல. விற்கிறதுல சாபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. விற்கிறது கண்ணை வணங்குற கடவுளை அறியாதவங்க வந்து மீட்டீவனை ஆலயத்தை இடிக்கிறாங்க, கோயிலை இடிக்கிறாங்க. இது கவர்மெண்ட் பார்த்து கொண்டு இருக்குது. இதுக்கெல்லாம் சாபம். இந்திய தேச ரட்சிப்புல வரல. இந்திய தேச ரட்சிப்புல வரணும், அவங்க குடும்பம் ரட்சிப்புல வரணும் என்றால் முதலாவது உங்கள் குடும்ப ரட்சிப்புல வந்து நீங்கள் தேசத்துக்கு ஊழியத்தை செய்தாதான் இந்த தேச ரட்சிப்புல வரணும். போவோமா? நம்ம தேசத்துக்காக எப்பொழுது நாம் தேசத்துக்காக நாம் சொல்லிக்கிறோம். இப்பொழுது நாம் தேசங்களுக்காக சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பதாக
ஏன் இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்? இந்த காரியங்களை நம்ம அறிந்து ஜெபித்தால் அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம போகிறதான திருச்சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, இவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய சபைகளுக்கு மாத்திரமல்ல, நம்மை சூழ்ந்து இருக்கிறதான இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மிகவும் கீழே ரொம்ப போயிடுச்சு. இந்த பொருளாதார வீழ்ச்சியினால, இந்த பொருளாதார வீழ்ச்சியை பயன்படுத்தி நிறைய வன்முறையான காரியங்கள் நம்ம இந்திய தேசத்துல சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரணம், இந்த கொள்ளை நோயில் பரவி கொடுக்கிற இந்த சிந்தனையில தான் நம்ம சென்று கொடுக்கிறோம். இந்த காரியம் எந்த சிந்தனை நம்முடைய சிந்தனையில் எதுவுமே இருக்காது. இந்த கொரோனா என்னதான வைரஸ் கிருமி மாத்திரம் தான் நம்ம சிந்தனையில் இருக்கணும். வேற எந்த காரியங்களையும் சிந்திக்க விடாதபடி சத்துருவானவன் இந்த இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை அனுப்பி எதையும் சிந்திக்க விடாதபடி செயல்படுத்தி விட்டான். இப்படிப்பட்டதான காலத்தில் தான் நம்முடைய சிறு குழந்தைகளுக்கு விரோதமான பாலியல் வன்முறை இதெல்லாம் நம்மளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செடுத்தான அந்த காலகட்டத்தில் சிறுவர்களுக்கு விரோதமாக நிறைய காரியம் நம்ம சுற்றி இருக்கிற பகுதியில் பார்க்கிறோம். சின்ன சின்ன குழந்தைங்க, ஒரு 6 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, இவங்களுக்கு என்ன தெரியும்? இப்படிப்பட்டதான குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் ஒண்ணு விபச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு நம்ம இந்த காரியத்தை, இந்த நிகழ்ச்சியில ஒரு சில காரியங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது. இப்படிப்பட்டதான குழந்தைகளை கொண்டு போய் விபச்சாரத்துல பயன்படுத்தி அந்த விபச்சாரத்தின் மூலமாக ஒரு திரவம் உருவாகுறது. அந்த திரவத்தை லட்சக்கணக்கான ரூபாய் வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்து அந்த பொருட்களை எல்லாம் மருந்துல யார் வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா நம்முடைய தேசத்தில் உள்ள உலக பணக்காரர்கள் வாங்குறாங்க. ஏன் அந்த மருந்து வாங்குறான்னு சொன்னா நீடிய நாட்கள் வாழ்வதற்காக. வயசு 50, 60, 70 வயசுலாம் வாழ்வதற்கு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு தான். அதையும் மீறி நான் இந்த உலகத்துல வாழணும் என்ற ஆசையோடு கூட வாழ்வதற்காக தான் இப்படிப்பட்ட மருந்தை வாங்குறாங்க. இப்ப உங்களுக்கு காரியம் புரிஞ்சிருச்சு. ஏன் இப்படிப்பட்ட சிறு குழந்தைகளை ஆங்காங்கே பார்த்து திடீர்னு குழந்தை காணாம போயிடும். அந்த குழந்தை எங்க போச்சு, அல்லது கொலை செய்து போட்டுட்டாங்களா, அல்லது வேற ஏதாவது காரியத்தை பயன்படுத்தாலும் நமக்கு தெரியவே தெரியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலான இந்த தேசத்துல நடக்கும். இதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருந்தீங்களா? ஐயா சொன்னதை போல அந்த சாபம் உங்களுக்கு விடவே கூடாது. சிறு குழந்தையுடைய ரத்தம் நம்முடைய இந்திய தேசத்தில் தெளிக்கப்பட்டதுன்னு சொன்னா இந்த ரத்தம் நியாய தீர்ப்பின் காலத்துல உங்களை வேண்டி நியாயம் விசாரிக்கும். இதை அறிந்து நாம் ஜெபிக்கணும். இன்னுமாய் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறதுனால எல்லா காலேஜ், ஸ்கூல் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. சிறு குழந்தைகளுக்கு செல்போனை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி எல்லா பெற்றோருமாரும் நம்ம அறிவுரை சொல்றோம். ஏன் நம்ம ஐயாவும் அறிவுரை சொல்றாங்க, வயதுல முதிர்ந்தவர்களும் அறிவுரை சொல்றாங்க. ஏன்னு சொன்னா இந்த செல்போன்ல தான் அதே விதமான பொல்லாத காரியம் நிறைந்திருக்குது என்று சொல்லி நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். ஆனா சத்துருவானவர் பாருங்க, இந்த வைரஸ் கிருமியினால நம்ம எல்லா ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகக்கூடாது, வீட்டுல அமர வச்சு நீ செல்போன்ல தான் படிக்கணும் எப்படி கட்டதான காலகட்டத்தில் வந்துட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு படிக்கணும்னு சொல்லி செல்போனை தான் கொடுக்குறோம். அந்த பிள்ளை செல்போனை வாங்கி படிக்கத்தான் செய்யுதா இல்ல வேற காரியத்துக்குள்ள செய்யுதாங்கிறது யாருக்கும் தெரியாது. உலகமானது சத்துருவானவன் கருத்துக்குள்ளாக செல்போன் என்றதான கருத்துக்குள்ளாக நுழைந்து பிள்ளைகளை பாழாக்க காலம் வந்துவிட்டது. எனவே இப்படி பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கணும். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறாங்க, அவர்கள் ஞானத்தோடு கூட படிக்கணும். புரிந்து கொள்ளும் சத்திய தேவனுக்கு ஞானத்தை கொடுக்கணும். எந்த காரியத்திலும் படிப்பின் காரியங்களை மாத்திரம் அவங்க சிந்தனை செலுத்த முடிய ஒழிய வேறு எந்த நிகழ்ச்சிகளுக்குள்ளாக, அதாவது எந்த ஒரு யூடியூபோ மற்ற ஆன்லைன்ல இந்த செல்போன் எடுத்துக்கிட்டா நிறைய காரியம் உள்ள இருக்குது. தீமையான காரியம் நிறைய இருக்குது. இப்படிப்பட்டதான
காரியங்களாய் பிள்ளைகள் கடந்து செல்ல விடாதபடி, ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து என்ன நிகழ்ச்சிகள் கொடுக்குறாங்களோ அதை பார்க்கக்கூடியாக தேவனகத்தை சிந்தனைகளை பரிசுத்தம் பண்ணும்படியாக இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எனவே இப்பொழுது நாம் காரியத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காரியத்துக்காக நாம் இருக்கிற இடத்துல மன்றாடி நாம இருந்தா போதும். ஏன் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்களே, என் குழந்தைக்கு என்ன பிரச்சனை, என் குழந்தை நல்லா படிக்கிறேன்னு சொல்லி நீ நிர்விசாரமா இருந்தேன்னு சொன்னா இதே காரியம் வருகின்ற காலத்தில் உங்களுடைய குழந்தைக்கு என்னுடைய குழந்தைக்கு வருகின்ற நிச்சயமே இல்லை. எனவே பாரத்தோடு கூட இந்த நேரத்தில் முழங்காலம் முடக்கி நம்முடைய கண்களை மூடி கண்ணீரோடு கூட இந்த காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடி நாம் ஜெபிக்க போகிறோம். என் தேவனாய கர்த்தாவே, அடியிலே நின்று சாத்தானுடைய சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தை மன்றாட்டையும் தேவனாய கர்த்தர் கேட்டு தரணும். அடியேனுடைய வேண்டுதலை தரணும். தேவனாய கர்த்தர் இந்த நேரத்தில் கேட்கும்படி நான் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் பாப்பா. அடியேன் விண்ணப்பத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்டு தரணும். என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன இந்த ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல உம்முடைய கண்கள் இப்பொழுதே கடந்து வருவதாக. Thank you Jesus. தகப்பனே, ஆமென். சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களின் தகப்பனே பாதுகாப்பை தேவனாக விரும்புகிற தேவன், சுகத்தை விரும்புகிற தேவன் தகப்பனே, ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தேவனாக கொடுக்கப்படி நான் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய தேவையை தேவனாக பரத்திலிருந்து சந்திங்க. ஒரு காலம் தகப்பனே அவரை சோர்ந்து போகாதபடி தகப்பனே தேவனாக நித்தமும் வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஊழியர்கள் மாத்திரமல்ல தகப்பனே, ஆங்காங்கே கிராம பகுதிகளிலே சின்ன சின்ன ஊழியர் செய்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இக்கட்டான காலகட்டத்திலே அவன் ஒரு வருமானமும் இல்லாதபடி, சபையும் நடத்த முடியாதபடி, காணிக்கைகளும் இல்லாதபடி தகப்பனே தவித்துக் கொண்டிருக்கிறதான அது சின்ன சின்ன ஊழியர் செய்து கிராம ஊழியத்தை செய்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களுக்கான பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அந்த எலியாவே அந்த வனாந்தரத்திலே தகப்பனே காவங்களை கொண்டு நீங்க போசிட்டீங்க. அதே போல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. காலங்களை கொண்டு போசித்த தேவனாய் கர்த்தர் தகப்பனே இப்படியாய் கஷ்டப்படுகிற ஆமென் ஊழியம் செய்கிறதான கிராமத்தில் ஊழியம் செய்கிறதான இந்த ஊழியர்களை தேவனாய் கர்த்தர் வழிநடத்தி தகப்பனே தேவனை சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த விதத்திலும் அப்பா உம்முடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலத்தில் அப்பத்திற்காக தகப்பனே அப்பா கையெழுந்த கூடாது. நீங்க அவருடைய கையில திடப்படுத்துங்க. அவருடைய கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய செய்கிற ஊழியர்களை தகப்பனே நீ ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை தகப்பனே நாமே தகப்பனே ஏதாவது ஒரு இடத்திலிருந்து தகப்பனே இயேசுப்பா யாரும் அறியாத இடத்திலிருந்து தகப்பனே தேவன் கடந்து வரட்டும் அப்பா. அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவனாக நீ செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஊழியர்களை போசிங்க. இனிமேல் வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறதால் ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறதால் மிஸ்ரேலுக்கு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தன்னுடைய குடும்பத்தை விட்டு தகப்பனே மலை பகுதிகளிலே குகைகளிலே சென்று தகப்பனே வைராக்கியத்தோடு கூட தகப்பனே பட்டினியோடு கூட தகப்பனே ஆமென். ஒருவேளை சாப்பாடு இல்லாத சுச்சுவேஷனிலும் கூட தகப்பனே உம்முடைய சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு கூட ஊழியம் செய்கிறதான இஸ்ரவேலின் தேவனாக பாதுகாத்து கொடுங்க. அவருடைய குழந்தைகளை பாதுகாத்து கொடுங்க தகப்பனே. அவருடைய குடும்பங்களை பாதுகாத்து கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன் என்று சொன்ன வசனத்தை தகப்பனே மலை பகுதியில் ஊழியம் செய்கிறதான பிள்ளைகளுக்கு தகப்பனே நீ உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து நீர் அவர்களை போஷிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இனிமேல் பாதத்தில் வருகிறோம். இந்திய தேசத்தில் உள்ள எங்களுடைய திருச்சபையில் உள்ள எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆமென் தகப்பனே சின்ன குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்திய தேசத்துல ஆமென் இந்த கிருமிகள் பரவி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது தகப்பனே எங்கு பார்த்தாலும் குழந்தைகளை கடத்தல் ஆமென் சிறுமியர் விபச்சாரம் இப்படிப்பட்டதான காரியங்கள் தகப்பனே இந்திய தேசத்திலே நாம சுற்றி இருக்கிறதான தமிழ்நாட்டிலே அநேக இடங்களில் நடக்கிறது. சிறு குழந்தைகளுடைய ரத்தம் தகப்பனே பூமியிலே சிந்தப்படுகிறது தகப்பனே. நீ சிறு குழந்தைகளை நீ ஆசீர்வதிக்கிற தகப்பனே. சிறு குழந்தைகளை இடத்தில் வருவதற்கு இடம் குழந்தைகள் சொல்லி தகப்பனே சின்ன குழந்தைகளை இடத்தில் அனுப்புகிறேன் சொல்லி தகப்பனே தடை பண்ணாதீர்கள். இப்படிப்பட்ட ராஜ்யம் கடவுளுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டதா இருக்கு
சின்ன குழந்தைகளை தேவனுக்கு பாதுகாத்து கொடுப்பாங்க. தகப்பனே மிக சுதந்திரம் அப்பா, உன்னத மாணவரின் முறையிலே ஒவ்வொரு குழந்தைகளையும் தகப்பனே பாதுகாத்து எந்த தீய சக்திகளுக்கும் இந்த குழந்தைகளை தகப்பனே பயன்படுத்தாத தகப்பனே எங்கள் இந்திய தேசத்தில் ஒவ்வொரு பிரதமர் வந்தவருக்கு எம்எல்ஏ எம்பிக்கள் அவை மாநில ஆளுநர் செய்வதான முதலமைச்சர்களுக்கு தகப்பனே அவை சிறு பிள்ளைகளுக்கு அவை இருக்கிற தீமையான சட்டங்களை அவை தீமைகளை தடுத்து நிறுத்தப்படியாக கடுமையான சட்டங்களை இயற்ற தகப்பனே ஒவ்வொரு முதல் அமைச்சரோடு அவை பிரதமர் மந்திரிகளோடு பேசுவது அநேக காரியங்களுக்கு வீணான காரியங்களுக்கு சட்டங்களை இயற்றுகிறார்கள். சிறு குழந்தைகளுக்கு இப்படி ரத்தம் சிந்துகிறதான சிறு குழந்தைகளுக்கு விரோதமாக பாதுகாக்கப்பட நல்ல சட்டத்தை இயற்றணுமா? நீங்க பேசணும். நீங்க பேசாம ஒரு காரியம் நடக்காத நீங்க அமைந்த ராஜாக்களை ஏற்படுத்தின தகப்பன அப்படியே தகப்பனை சிறு குழந்தைகளை பாதுகாத்து கொடுக்கப்பா. அது மாத்திரம் எடுத்த அவன் ஸ்கூலில் காலேஜில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆமே இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்விகளுக்கும் செல்லக்கூடாது வீடுகளிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். மாணவ மாணவர்களுக்காக செபிக்கிறோம். ஸ்கூலிலும் காலேஜிலும் இருந்து ஒருவர் ஆன்லைன் கிளாஸில் ஈடுபடுகிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் தேவனத்தில் பாதுகாப்பு அவர்கள் நடத்துகிறதான காரியங்களை மாத்திரம் பார்த்து படிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும்படி நான் சொல்கிறோம்ப்பா. இந்த செல்போனை பார்க்கும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் சிதறிவிடாமல் வேறு காரியங்களாய் அவர்கள் சென்று விடாமல் அவருடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தணும். ஆமென் சுதந்திரமாப்பா. குதிரைக்கு எவ்விதமாய் கடிவாளத்தை போட்டு ஆமென் சுதந்திரமாப்பா வழி நடத்துகிறார்களோ அதே போல எங்களை கண்களிலே கடிவாளத்தை போட்டு அமேன் ஸ்தோத்திரமாப்பா. அவர்கள் நடத்துகிறதான காரியத்தை மாத்திரம் பார்த்து படித்து நாமத்தை தகப்பனே ஸ்தோத்திரமாப்பா மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றி சொல்கிறோம்ப்பா. இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாய் படிக்கிறதான பிள்ளைகளுக்கு நல்ல புரிந்து கொள்கிற சக்தியை தாங்க தகப்பனே ஞானத்தை விசேஷ ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் சொல்கிறோம்ப்பா. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே நீர் அரணாயிருங்க ஞானத்தை கொடுங்கப்பா. இன்னுமாய் தகப்பனே இந்திய தேசத்தில் உள்ள நம்ம சொல்ற பிரதம மந்திரிக்காக முதலமைச்சர்களுக்காக எம்எல்ஏ எம்பிக்களான செபிக்கிறோம். இந்திய தேசத்தில் ஒவ்வொரு துறையோட அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம். யாவரும் தேவனை ஆசீர்வதிக்கிறார்கள். எங்களை இந்திய தேசத்திற்கு எந்த நல்ல திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் சொல்லி நீ விரும்புகிற அந்த திட்டங்களை மாத்திரம் செயல்படுத்துகிற அதிகாரிகள் பிரதம மந்திரியாய் மாற்றி நான் செபிக்கிறோம்ப்பா. குறிப்பாக தகப்பனே இந்த வைரஸ் கிருமியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் மருத்துவ துறையில் ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக செபிக்கிறோம்ப்பா. எந்த விதத்திலும் அந்த தொற்று வியாதியானது கிருமியானது தகப்பனே டாக்டர் நர்ஸ் இனிமாய் தாசில்தார் போலீஸ் துறை அதிகாரிகள் மருத்துவ துறையில் உள்ள நீதித்துறையில் உள்ள போலீஸ் துறையில் உள்ள எந்த அதிகாரிகளையும் தகப்பனே வியாதியானது தொடாத பாதுகாப்பு நாங்கள் சென்ற நாட்கள் நாம் பார்க்கிறோம். செய்திகளில் பார்க்கிறோம். எங்களுக்காக பாடுபடுகிறதான எம்எல்ஏ மேல தொற்றுவியாக பரவிடுகிறது. போலீஸ் துறை அதிகாரிகள் பரவிடுகிறது. நீதிபதிகள் மேல் பரவிடுகிறது. என்ன செய்வது என்று சொல்லி தேசம் கலங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென் தகப்பனே. இயேசுவா வெகு சீக்கிரத்தில் தகப்பனே இந்த வைரஸ் கிருமிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க தகப்பனே. இதன் நிமித்தமாக தகப்பனே இது நிமித்தமாக தேசம் உண்மை அறிந்து கொள்ளணும். நீர் மெய்யான கடவுள் என்பதை தேசம் அறிந்து கொள்ளணும். அப்படியாக செய்யணும். அப்படியே செய்யப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆமென் அதிகாரிகள் பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் சொல்கிறேன். நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். திருச்சியில் ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படிப்பட்டதான வைரஸ் தொடாதபடி ரத்த கொட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் வெளிநடப்பு ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்லது. பிறந்தநாளை கொண்டாடுவோர் என்றோ இந்த வாரமும் பிறந்தநாளை கொண்டாடுவோருக்காக எழுந்து நிற்போம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. May God bless you, dear. May
நாட்கள் எல்லாம் நீ பாதுகாத்து நான் சுகபலனை தந்து நீ வாழ்வு ஆண்டவரே நீ வழிநடத்தி நல்ல கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறோம். என்னை வருகிற புதிய வருடம் மகளுக்கு ஆசீர்வாதம் அமையத்தக்கதாக அற்புதத்தின் வருடமாக அமைய கட்டத்திற்கு செய்வீராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவர் அச்சபுரமாகிய இயேசு இந்த நேற்று நாமத்தினாலும் இந்த ஆலயத்தின் சார்பில் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்மை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நபர்தமாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். திருமண நாளை காண்போம். கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒளிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள். ஆசி கூற வாரும் தேவனே, வர்ணங்கள் காலங்கள் கழித்தாலும் வருவாமல் காக்கும் பரிசுத்தரே. மகாயிரக்கும் நல்ல கர்த்தாவே, திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதி நின்று கொண்டு அழுந்திருக்கிற கர்த்தாவே, அவன் கைப்பிடித்த நாரில் முப்பெண்ணோடு அல்லாத நிச்சலை சங்கீதம் 122 ஆசீர்வாதத்தோடு வழி எடுத்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, தம்பதியார்கள் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதித்தோம். ஆண்டவரே, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கிறோம். சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இனி வருடம் இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாத வருடமாக கிருபையின் மூலமாக அமைய கர்த்தர் கிருபை செய்கிறார். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்டுக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவர் அச்சூரமாக இயேசு நேற்று நாமத்தினாலும் இந்த ஆலயத்தின் சார்பிலும் உங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை நாங்கள் மிக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை பிரதமாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். நம்மையும் காணிக்கையை நாம் அர்ப்பணிப்போம். கீர்த்தனை 275, கீர்த்தனை 275 பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்த குரல் கூடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். முதலாம் 3ஆம் சரணங்களை நாம் பாடுவோம். முதலாம் 3ஆம் சரணங்களை பாடுவோம். அப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கவரில் காணிக்கையை நாம் செலுத்துவோம். பக்தருடன் பாடுவேன்.
உங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாராவது பலவீனமாக இருக்கிற பகுதியிலே கை வைத்து ஜெபியுங்கள். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது ஒரு அற்புத தேவன் சுகமளிக்கிற கர்த்தர், நான் இவன் பரிகாரிய கர்த்தர் சொல்கிற கர்த்தர், ஆண்டவரின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினால் நீங்கள் கேளுங்கள், பிதாவை மகிமைப்படுத்தும்படி நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் இடத்தில்தான் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளின் குறைகளை நாம் அறிக்கை செய்வோம். மனக்கசப்போடு இருந்தால் பரிசுத்தம் இல்லாமல் தெய்வனை தரிசிக்க முடியாது. வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இந்த குறைகள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு நம்ம ஆண்டவரை ஜெபிக்கின்ற பொழுது ஜெபத்தை கேட்பார், சுகத்தை கொடுப்பார், குடும்பத்தின் சாபத்தை நீக்குவார், ஆசீர்வாதமாக்குவார். அதிகமாக நேசத்தை வழிநடத்த நல்ல தகப்பனே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கத்தக்கதாக என் குடும்பத்தை ஆசீர்வதித்து தர வேண்டுமா என்று சொல்லியிருக்கிறேன். சாத்தான் ஆனவனை அவனை விழுங்கலான்னு கட்சித்துக் கொண்டு ஆண்டவரே குடும்பங்களில் ஆண்டவரை சீர்குலைந்து கொடுத்து உடைத்துக் கொண்டு இருக்கிற அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை அடையாளத்தை நீ செய்து இந்த நாளிலே ஆண்டவரை உம்மால் தான் முடியும், இந்த சாபத்தை நீக்க முடியும் என்றால் அது உம்மால் தான் முடியும் என்பதை அறிந்து உன் பக்கத்தில் திரும்பி வர கட்டத்தில் செய்வீராக. சகோதர சகோதரருக்காக, கை பிரயாசங்களுக்காக, வேலைக்கு போகிற சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நன்றி துதிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே வேலையெல்லாம் இருக்கிற அநேகர்கள் இருக்கிறார்கள். அப்பா, பஞ்சத்தில் நேரத்தில் காலத்தில் வந்திருக்கிற என் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு பாதுகாத்து வரி எடுத்த வேண்டுமா என்று சொல்லியிருக்கிறேன். படிக்கின்ற தம்பி தங்கச்சிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா சொன்னது போல ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நல்லதிலும் அது கெட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அதை நாங்கள் பெற்றோராக அறிந்து கர்த்தாவே ஆண்டவர்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆதாயம் பண்ணிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளை ஆதாயம் பண்ணாமல் ஆண்டவரே செல்போனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே மூளையில் கட்டிகள் வருகிறது, கேன்சர் வருகிறது, அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இப்போ ஏற்பட்ட ஆண்டவரே சாத்தானுடைய சந்தத்தை பார்த்தீங்களா, ஆனாலும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்பா, ஆண்டவர் வாழ்க்கை பிள்ளைகளுக்காக செபிக்க நன்றி துதிக்கிறோம். ஆண்டவரே திருமணம் ஆகாத ஆண்டவரே திருமணம் இல்லையே நடைபெற்ற குடும்பங்களுக்கு திருமணம் நடைபெற கர்த்தர் திரும்ப செய்வீராக. திருமணம் குழந்தை பாக்கி விடாதவர்களுக்கான குழந்தையை கொடுப்பீராக. ஆண்டவர் குடும்பத்துக்கு பெண்களும் ஒன்று சிறந்தக்காக திரும்ப செய்யும் சிறப்பாய். ஆண்டவரே திருச்சபை அநேக சகோதரிகள் தாய் பெற்றை அடைந்திருக்கிறார்கள். அப்பா, ஆனால் தாய் பெற்றை அடைந்தாலும் அவர் உள்ளத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, ஆனாலும் நீ பயப்படாத கலகாதே, நாம் தேவன் படகு சகாயம் பண்ணி நீந்து தாங்குவேன் என்று சொல்லி ஒரு நல்ல பிரசவத்தை கட்டிட போகிற முடியாதையா காலத்துக்கு குழந்தை வளர்ச்சி இருக்க கருத்தை திரும்ப செய்வீராக. நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறையா. கஷ்டங்களிலும் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒரே வறுமையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமையா. நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அன்பு தகப்பனே, ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவரே நாளிலே ஆண்டவரே திருச்சபை பெருமக்கள் அநேகர் வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடுகள் கட்டி பிடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அநேக நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக முடியல சுவாமி. ஆண்டவரே, எங்க கொரோனா டெஸ்ட் இருக்க வேண்டும் பயத்தினாலே ஆஸ்பத்திரி போக முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சரீரத்தில் உச்சந்து உள்ளங்கால இருக்கிற எல்லா விளம்பிடத்தையும் அண்ணாசுரனாகிய இயேசுவின் நாமத்தில் அகற்றி அவர் சுகப்படுத்தி எண்ணமாயா. அதற்காக நாங்கள் நன்றி அப்பா. தாவீது குமாரனே இறங்கும், தாவீது குமாரனே இறங்கும் என்று பத்துக்களை எனக்கு சுகப்படுத்தினது போல ராஜாவே நீ இறங்கி அநேக ஆண்டவரே கரமை வைத்த அந்த இடத்துல எந்த பகுதி தாக்கி இருக்கிறதோ அந்த கரத்தை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கரம் அந்த குடும்ப அந்த பிள்ளைகளை ஆண்டவரை படுவதாக ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குண கிடைத்து ஆண்டவரை நாங்கள் சாட்சி வரத்தக்கதாக ஆண்டவர் கர்த்தர் திரும்ப செய்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, கட்டுப்பணி நிமித்தமாக போராட்டங்கள், எரிச்சல்கள், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் வன்கண்கள், கட்டுகள், செய்வினைகள் ஏதாவது இருக்கும் என்றால் நஸ்ரனாகிய இயேசுவின் உம்முடைய நாமத்தினால கடிந்த அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்கள். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் மேலும், வியாபாரத்தின் மேலும், கட்டுப்பணிகள் மேலும் வன்கண்கள், போராட்டங்கள், எரிச்சல் ஆவிகள், வேண்டாத கிரியில் ஏதாவது இருக்கும் என்றால் நாசரேய இயேசுவினுடைய நாமத்தினாலே அதை கடிந்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிற்காக துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அது சீக்கிரத்தாலே திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். இதற்காக
இந்த ஆராதனைக்கு அன்பாடுபட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் செபிக்கிற அவருடைய ஆசீர்வதிக்கிறார். குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக ஆசீர்வதித்து அது ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கிறதாக எங்கள் திருச்சபையில் எந்த சாவு குடும்பம் இருக்கக்கூடாது சார். எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். அம்மா எங்கள் குடும்பம் எங்கள் திருச்சபையில ஆண்டவரே ஜெபிக்கிற திருச்சபையாக எங்கள் ஆவின் அபிஷேகம் பெறுகிற திருச்சபையாக ஆண்டவரே இந்த திருச்சபையிலே ஆண்டவரே ஒவ்வொரு மக்கள் மேலும் அபிஷேகம் நிரம்பிருக்க கர்த்தர் வச்சிருக்கிறார். நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இப்படி செய்ய போகிறபடியாக துதிக்கிறோம் ஐயா. ஆசீர்வாத குடும்பம் மாத்திரம் எங்கள் திருச்சபையில் இருக்க கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆசீர்வதிக்கிறார். வழிநடத்தி காத்துக்கணும். நாம் குடும்பத்தின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமென். பரமண்டலத்தின் பிதாவே, நாம் ஸ்தோத்திரமாக விராஜ்யமாக முடிசு பரமேஸ்வரரோடு சேர்ந்ததாக அன்பர்களுக்காக எங்களுடைய மணியை இந்த சோதனை பிரவேசிக்கும் நாமத்தை குறித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிமையின் முடிவுகிறேன். ஆமென். என்று முதல் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவின் நம் பரிசுத்தால் வழிநடத்தும் அன்பு குடும்பத்தின் மக்களோடு பிள்ளைகளோடு அவருடைய அவர் கைக்கு செய்கிற எல்லா காரியங்களும் கற்றுத்தரம் என்று எப்போதும் இருப்பாராக. கீர்த்தனை 333 கீர்த்தனை 333 எங்கும் புகழேசுராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடலை நாம் முதல் கவியும் 4வது கவியும் பாடி கர்த்தரை போற்றுவோம். முதல் கவியும் 4வது கவி சரணனை பாடி ஆண்டவரை போற்றுவோம். எங்கும் புகழேசுராஜனுக்கு. உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு காத்துக் கொள்ளப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக காய்த்து கொள்ளப்பட்டிருக்கிற அந்த
தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். உபாகம் 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் விளையாம் செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினார் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக பண்ணுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் அமிர்தமாய் ஆசீர்வதிப்பாராக.